வீட்டில இருந்து இப்போ மஞ்சரி அவர்கள் வெளியேறி இருக்காங்க அப்படின்ற செய்திகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் சில விஷயங்கள பேசியிருக்காங்க. முதல்ல அவங்க அம்மாவுக்கு அவங்க பிக் பாஸ் வீட்லேருந்து வந்ததுமே வேணுங்கிற எல்லாத்தையுமே தான் ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா, இவங்க ஒரு நாளைக்கு 10,000 மாணிக்கு 60 நாட்களுக்கு மேல அங்க இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, 8,00,000 வரைக்கும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் இருக்கு. இத தாண்டி இவங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்த்தவங்க. பிறகு ஒற்றையாளாக இருந்து தன்னுடைய குழந்தையை வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட்டிமன்ற பேச்சாளரும் கூட. நிறைய வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இவர்கள வாழ்த்தி பேசியிருப்பாங்க. இந்த சூழல்ல இப்ப இவங்க வந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்திருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நான் செஞ்ச தவறையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. அதேபோல எனக்காக நிறைய இடங்கள்ல அவர் பேசவும் செஞ்சிருக்காரு. அவர் தன்னுடைய தப்ப சுட்டிக்காட்டினதுமே மிகப்பெரிய அளவுல எனக்கு நான் செஞ்சதும் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சில இடங்கள்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் அகைன்ஸ்டா பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுமே 2 வாரத்திலே என்னை அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அதற்கப்புறம் அங்க எனக்கு ரொம்பவே வந்து ஒத்து போயிடுச்சு. நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டேன். ஜாக் அவர்கள் கூட கடைசி வரைக்கும் நான் வந்து சேரல. ஆனா கடைசியாக நான் இருந்த 2 வாரங்கள் அவங்க இல்லாம எங்கேயுமே நான் இருக்க மாட்டேன். அடுத்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து டைட்டில் வின் பண்ணா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவர் வின் பண்ணா நான் வின் பண்ண மாரி, என்னுடைய தம்பி வின் பண்ணா நான் வின் பண்ண மாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்க இப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருடையுமே கவனத்தை ஈர்த்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி நான் நல்லா தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விளையாடிட்டு இருந்தேன். இந்த வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம்ன்ற மாரி அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களுக்காக பிக் பாஸ் டீமிடம் வந்து சண்டையே போட்டாராம். ஏன்னா அவங்க நல்லா விளையாடக்கூடியவங்க, எல்லாத்தையும் நல்லா கவனிக்கக்கூடியவங்க, நிறைய தெரிஞ்சவங்க. இவங்களை நீங்கள் வெளியேற்றினா எப்படி? அட்லீஸ்ட் அவங்க ஃபினாலே வரைக்குமாவது வரட்டும், பணப்பெட்டி எடுக்கிற வரைக்குமாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருந்தாராம். ஆனால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எப்படி ஒவ்வொரு வாரமும் வந்து எலிமினேட் ஆகுறாங்களோ அதே போல தான் மஞ்சரி அவர்கள் இந்த வாரம் எலிமினேட் ஆகுறாங்கன்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லையா பிபி டீம். அதனால மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கிடையே வாக்குவாதம் இருந்திருக்கு அப்படின்ற செய்திகளும் இப்போ வெளியாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மஞ்சரி அவர்களை பற்றி? அவங்க தொடர்ந்து இருந்திருந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.